ஹலோ மை டியர் நண்பா நண்பீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் எபிசோட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க சவுதி அரேபியாவோட ட்ரிப்பை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த ட்ரிப்பில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அல் ஹம்தானியா கேம்ப்லேருந்து கிளம்பி டேரெக்டாக வந்து மக்காவுக்கு போக போகிறோம். இங்கே பாருங்கள், அது மக்காவோட என்ட்ரன்ஸ் தான். இது குரானோட இது வந்து சிம்பிள் வந்து இந்த என்ட்ரன்ஸில் வந்து வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும் பார்க்க. எப்படி இருக்குது பாருங்கள். கீப் கண்டினியூ வாய்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. உள்ளே போயிட்டு நிறைய உம்ராலாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் ஜித்தாவில் இருந்தேன். ஜித்தாவிலேருந்து மக்கா பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சு. அந்த 300 கிலோமீட்டர்ஸும் சும்மா 5 ஹவர்ஸில் வந்து கார் வந்து எடுத்துகிட்டு வந்து விட்டுச்சு. இம்பாசிபிள். நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி அவ்வளோ ஸ்பீட்லலாம் வரவே முடியாது. ஏன்னா அங்கே ரோடு வந்து அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு, ஸ்ட்ரைட்டாக. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மக்காவுக்கு வந்து சேர்ந்துட்டோம். பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு, அதோட கிளாக் டவர் தெரியும். நடுவில் கொஞ்சம் கிளிப்பில் வந்து லைட்டாக நான் பேசுவேன். அதை கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தான் கைஸ் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து மக்காவை ரீச் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் நான் மக்காவை காமிக்கிறேன் பாருங்கள். மூடு இல்லைடா. كله نفر شوف மாஷா அல்லாஹ். இந்த பிளேஸை பார்த்ததுக்கே வந்து அந்த இறைவனுக்கு தான் வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இது இந்த பிளேஸை பார்க்கறதுக்கு வந்து ஒரு முஸ்லீம்ஸோட கடமை. அது லைஃப்பில் ஒரு வாட்டியாவது இந்த பிளேஸை பார்த்தே ஆகணும். அந்த வகையில் வந்து எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது வந்து இறைவனுக்கு தான் மிகப்பெரிய நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கு. நான் வந்து எப்படி போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர்லி வந்து ஹஜ் டைம் வரும். அந்த ஹஜ் டைமில் வந்து கித்மத் ஒர்க் வந்து ஜாப் பண்ணுறதுக்கு வந்து ஆள் கூப்பிடுவாங்க. 3 months ஜாப் மாதிரி. அந்த மாதிரி ஜாப்ஸ் கிடைச்சா நீங்களும் சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக போயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மலை பார்த்திங்கன்னா இது வந்து ஜின் ரோடு. இந்த ஜின் ரோட்டில் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே நிறைய அதிசயங்கள்லாம் இருக்குது சுற்றி. அது வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். இன்னும் இப்போ வீடியோஸ் வரப்போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா சுருமா மலையாம். இது சுற்றி பாருங்களேன். இது எல்லாமே சுருமா மலை. இங்கேருந்து தான் அந்த கண்ணில் போடுற சுருமெல்லாம் எடுப்பாங்க. இதோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஜின் ரோடு. இந்த ஜின் ரோட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்காம கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக போகுமா. நீங்கள் எதாவது வாட்டர் கேன் போட்டால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக உருண்டு போயிட்டே இருக்குமா. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான இடம் தான் இது ஜின் ரோடு. ஆட்டோமேட்டிக்காக எந்த காராக இருந்தாலும் எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஆக்சிலேட்டர் பண்ணாமல் அது பாட்டுக்கு மூவ் ஆகி போயிட்டே இருக்குமா. அவர் நேரடியாக எங்களுக்கு பண்ணி காமிச்சார். நாங்கள் நம்பவே இல்லை ஃபஸ்ட்டு. நேரடியாக பண்ணி காமிச்சதுக்கப்புறம் தான் நாங்களே நம்பினோம். அப்படி ஒரு மிராக்கிளான விஷயம்லாம் சவுதி அரேபியாவில் நிறையா இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜம்ஜம் தண்ணி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம்ஸ் இருக்குது சவுதி அரேபியாவில் இன்னும் பார்க்க வேண்டியது. நான் வந்து ஒரு சில இடங்கள் தான் பார்த்தேன். இன்னும் நிறைய சில இடங்கள்லாம் பார்க்கவே இல்லை. நீங்களே பாருங்களேன் இந்த கார் கிளிப்ஸ் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு.
هي انا من اصل